ஹலோ எஸ்எஸ் வியூவர்ஸ், நான் உங்க ஹர்ஷா. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது எஸ்எஸ் இன்ஃபோ நியூஸ். இன்னைக்கு நடந்த சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்டார் கிட் என்பதால சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சாலும் அதை வேண்டான்னு சொன்ன ஜேசன் சஞ்சய். அது ஏன்னு தெரியுமா? முதலமைச்சர் விஜய் அவர்களோட பையன் தான் ஜேசன் சஞ்சய். அவருக்கு ஹீரோவாகிறதுக்கு அறிமுகமாக ஒரு வாய்ப்பு கிடைச்சது. பிரேமம் படத்தோட இயக்குனரான ஆல்போன்ஸ் ஒரு கதைக்காக அப்ரோச் பண்ணியிருக்காரு. அப்போ ஜேசன் சஞ்சய் அவர்கள் படிச்சுட்டு இருந்திருக்காங்க, 20 வயசு தான் ஆகுது. மேலும் அந்த கதையை கூட கேட்காம வேண்டாம் நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் ரொம்பவே ரெஸ்பெக்ட் வச்சிருக்க ஒரு டேரக்டர் சொன்ன கதையை கேட்டுட்டு நான் ரிஜெக்ட் பண்ண அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. மேலும் அவருக்கு நடிப்பை விட இயக்கத்துல தான் அதிகமான ஆர்வம் இருந்ததுனால அவரு பிலிம் ரிலேட்டடா கனடாக்கு போய் படிக்கவும் ஆரம்பிச்சாரு. கிட்டத்தட்ட 120 நிமிடம் திரைக்கதை எழுதி பின்னர் 20 நிமிஷத்துக்கு குறும்படமாவும் எடுத்திருக்காரு. தன்னோட அப்பா அம்மா கிட்ட ஒப்பீனியன், அது மட்டும் இல்லாம சிப்ளிங்ஸ் கிட்ட ஒப்பீனியன், ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நிறைய பேர்ட்ட ஒப்பீனியன் கேட்டு நிறைய கரெக்ஷன் செஞ்சதுக்கு அப்புறமா தன்னோட திறமையை சோதிச்சு பின்னர் லைகா ப்ரொடக்ஷன்ல சிக்மா மூவிக்காக அப்ரோச் பண்ணியிருக்காரு. இப்போ அவரோட சிக்மா மூவில ஃபர்ஸ்ட் டெபியூ டேரக்டரா என்ட்ரி கொடுக்குறாரு. இந்த படத்துக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி பண்ணுதா இல்லையா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்தியாவில் இப்போ ஹைட்ரஜன் ட்ரெயின் இயக்கப்பட்டு இருக்கு. இதுல அப்படி என்ன ஸ்பெஷல் தெரியுமா? பிரதமர் மோடி அவர்கள் ஹைட்ரஜன் ட்ரெயினை தொடங்கி வச்சிருக்காரு. அப்படி இந்த ஹைட்ரஜன் ட்ரெயின்ல என்னென்ன ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ட்ரெயின் ஜின் மற்றும் சோனிபட் வழித்தடத்துல இயங்கிட்டு இருக்கு. மேலும் இந்த ட்ரெயினோட வேகம் எவ்வளோ அப்படின்னு பாத்தீங்கன்னா 75 km/h, அதிகபட்சமா 110 km/h வரைக்கும் ரொம்ப ஸ்பீடா போகக்கூடிய ஒரு ட்ரெயினா இருக்கு. இது எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஹைட்ரஜன் ஃபியூவல் செல் மூலியமா, அதாவது ஹைட்ரஜன் மின்சாரமா கன்வெர்ட் பண்ணி தேவையில்லாத கழிவு நீர்கள்லாம் நீராவியா வெளியேற்றிடும். இதுதான் இந்த ட்ரெயினோட முக்கியத்துவம். மேலும் இந்த ட்ரெயினுக்காக ரீஃபியூவலிங் ஸ்டேஷன் மற்றும் ஹைட்ரஜன் ஸ்டோரேஜும் உருவாக்கியிருக்காங்க. இந்த ட்ரெயின் ஜெர்மனி, USA, ஜப்பான் போன்ற நாடுகள் எல்லாம் இருந்துச்சு. இப்போ இந்தியாவும் அந்த லிஸ்ட்ல ஆட் ஆகியிருக்குன்னு தான் சொல்லணும். பிலிப்பைன்ஸை குரங்காக சித்தரிச்சு சைனா உலக நாடுக்கு கோபம் கொடுத்த ஏஐ வீடியோ. அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, சைனா டெய்லி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பிலிப்பைன்ஸை குரங்கு போல சித்தரிச்சிருந்தாங்க. மேலும் ஜப்பானும் USAவும் சேர்ந்து அந்த குரங்கை சவுத் சைனா சீல தூக்கி போடுறாங்க. பின்னர் அந்த குரங்கு வாட்டர் கெனானால தூக்கி வீசப்படுற மாதிரி வீடியோவும் முடிச்சிருப்பாங்க. இதுக்கு பெரும் சர்ச்சை எழுந்திருக்குன்னு தான் சொல்லணும். பிலிப்பைன்ஸ் நீங்க இனவெறியோடையும் மரியாதை இல்லாமையும் நடந்துக்காதீங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஏன் இது இவ்வளோ பெரிய சர்ச்சையா எழுந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சவுத் சீக்கு இடையில பிலிப்பைன்ஸ் மற்றும் சைனாக்கு இடையில ஒரு சின்ன பிரச்சனை மாதிரி ஏற்பட்டு இருந்துச்சு. இதோட விளைவாக தான் இப்ப இந்த வீடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. குறிப்பா 2016 பிலிப்பைன்ஸ்க்கு ஆதரவா சர்வதேச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்தாங்க. அதையும் சைனா ஏற்கவில்லை. 5 மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பனைமரத்தோட ஃபாசிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பெரும் சர்ப்ரைஸை கொடுத்துருக்குன்னு தான் சொல்லணும். அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, மேற்கு வங்கத்துல கிட்டத்தட்ட 50 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த ஒரு பனைமரத்தோட ஃபாசிலை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பனைமரம் இப்ப இருக்க பனைமரம் மாதிரி இல்லாம இதோட மூதாதையரா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மைக்ரோஸ்கோப்ல டெஸ்ட் பண்ணும்போது நிறைய விஷயங்கள் ஆச்சரியப்படுத்துற விதமா இருக்கு. குறிப்பா அதுல இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத நிறைய விஷயங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதை வச்சு மேற்கு வங்கத்துல அப்ப எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. அது ஈரப்பதம் நிறைந்த ஒரு காடாக இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த விஷயமானது, அதாவது ஒரு சின்ன ஃபாசில் ஆனது இந்தியாவோட ஹிஸ்டரியை சொல்றது ரொம்ப பெருமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் விஞ்ஞானிகள் சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க.